உண்மையான வளர்ச்சி வேண்டும், சமூக நீதி வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்றாக வந்திருக்கின்றோம். இதன் பிறகும் ஒன்றாக பயணித்து பட்டியலின பழங்குடி மக்களுடைய சமூக நீதிக்காக என்னென்ன தேவைகளோ அதை உறுதியாக நாங்கள் செய்வோம். நம்முடைய அரசியல் சாசனம் 46வது பிரிவில் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது. அந்த வகையிலே SC/ST என்று ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான் என்ற ஒரு பிளான், ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தனியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் தமிழ்நாட்டிலே மாநில அரசு அது டாப்ஸ் டெவலப்மெண்டல் ஆக்ஷன் பிளான் ஃபார் SC/STs அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் மிக தெளிவாக கடந்த எனக்கு முதல்ல ஒரு வருத்தம், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு தலைவராக அவள் இந்த மக்களுக்கு சமுதாயத்திற்கு தொடர்ந்து பாடுபட்டு வந்து கொண்டிருக்கின்ற ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் மிகுந்த வருத்தம். நானும் அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் நான் போனேன். இப்படிப்பட்ட தலைவர்களை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும். பிறகு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி சமூக நீதி கிடைக்கும்? ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய தம்பி வேல்முருகன் அவர்களும் நண்பர் ஈஸ்வரன் அவர்களும் தொடர்ந்து சொல்லினார். கடந்த 5 ஆண்டு கால சட்டமன்றத்தில் உள்ள மட்டும் இல்ல, வெளியிலையும். அது மட்டுமல்ல, இன்று தமிழ்நாடு அமைதியான முறையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அவருடைய கொள்கையாக வைத்திருக்கின்றார்கள். அதாவது இதற்கு முன்பு சூழலில் பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இரு பெரு சமுதாயங்களை பயன்படுத்தி இருவருக்குள் பிரச்சனையை எழுப்பி நம்முடைய ஏர்போர்ட் மூர்த்தி அவர் சொன்னது போன்ற சூழ்ச்சிகள் எல்லாம் செய்து ஒரு பிரிவினை உருவாக்கி வாக்கு வங்கியாக பயன்படுத்தி சண்டையை மூட்டிவிட்டு இதெல்லாம் கடந்த காலத்திலே நாம் பார்த்தோம். ஆனால் கடந்த 5-10 ஆண்டுகளில் ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக ஒன்று நான் அவரை தொலைபேசி தொடர்பு கொள்கிறேன், அவர் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்வார். ஆனா இங்க வந்திருக்குன்னா இதற்கு பிரச்சனை, உடனே நான் அங்க இருக்கின்ற அமைப்புகள் இருக்கின்ற நம்ம கட்சி சார்பில் பேசி எதுவும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுதான் உண்மையான வளர்ச்சி, இதுதான் உண்மையான சமூக நீதி. இந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம், கை கொடுத்திருக்கின்றோம்.